எஸ் சார். டெல் மீ சார். ஹெல்மெட் சார். புர்செட் சார். புர்செட் சார். நீங்க வாங்க சார். என்ன சார்? ரூம் சார். ரூம் இருக்குதா உங்க மகாராஜா? ரூம் சார். அப்படி ஒழுக்கமா சொல்றா? ஓ நான் என்னவே இலக்காரம் என் சூத்துனா இவனுக்கு பலகாரம். எப்படியாவது பலகாரம்? ஐயங்காரு பேக்கரியில போடுற குலோப் ஜாமுன் மாதிரி புடிங்கி சாப்பிடுறான். அது எப்படி? இந்த பக்கம் பாருங்க லட்டு. லட்டு. இந்த பக்கம் பாருங்க ஜாங்கிரி. ஜாங்கிரி. விடிய காலம் 5:30 மணிக்கு என் கூட அப்படியே மாந்தோப்புக்கு வாங்க. பின்னால வருமாறு பிதற பிதறையா பூந்தி. போய் இந்த மகாராஜா உன ஆயனா சாப்பிடுறவன். என் ஆட்சியை பத்தி தெரியாது, என் சங்கோர பத்தி தெரியாது, நான் யார் என்பது தெரியாது. எனக்கு எந்த நாட்டு மன்னனுக்கு நான் மகனாக இருக்கிறேன். ஐயா நையா तू कौन है? तू कौन है? बोल रहे चिनाल के बेटा। क्या बात करते तू? एक मार दो टुकड़ा खत्म होगा। क्या हुआ? நம்மளது கதம்ரா. விளக்கத்தை அறிவிக்கிற நன்றாக என்னத்தை சொன்னவன்? நான் எங்க இருக்கிறேன்? நாடு இருக்குதா? நான் எப்படி பிறந்தேன் என்பதை அறிவிக்கிற நன்றாக அறிவு கெட்ட கழுதை. அறிவு கெட்ட கழுதை. அறிவு கெட்ட கழுதை என்ன செய்யும்? அது வேலை செய்யும். என் குழந்தை பத்தி தெரியாது. போய் நான் உண்மையா அறிவு கேட்ட கழுதை என்ன செய்யுதா? வேலை செய்யுமா? என்ன கரண்டி எடுத்து போய் மேய்ச்சி வேலையா செய்யும்? அப்படி இல்ல, உப்பு போட்டு தூக்கி விட்டா அது வேலை செய்யும். அவன் சொல்றத பார்த்தா அறிவு கட்ட கழுதை போய் சலகழுதை மேல ஏறின மாதிரி பேசுறீங்க. என் விளக்கத்தை சொல்றீங்க. சொல்லு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு புதுசா கடை ஓபன் பண்ணிக்கிறோம். இன்றையிலிருந்து இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஃபர் உண்டு. ஆமா. என்ன ஆஃபர்? எதுக்காக? 1/2 கிலோ நெஞ்சிக்கறி வாங்குறவங்களுக்கு 150 கிராம் குஞ்சுக்கறி ஃப்ரீ. என்ன 1/2 கிலோ? 1/2 கிலோ நெஞ்சிக்கறி வாங்குறவங்களுக்கு 150 கிராம் குஞ்சுக்கறி ஃப்ரீ. இப்ப யார தம்பிக்கு 150 கிராமா ஃப்ரீ தானே? 1/2 கிலோ குஞ்சுக்கறி. உனக்கு நெஞ்சிக்கறி, அவனுக்கு குஞ்சுக்கறி. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் எரம கண்ணை போல் இருப்பான். தனக்கு ஒரு வீடு கட்டாமல் இவன் கட்டாந்தரையிலே படுப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் மத்தாளக்காரனை போல் இருப்பான். மதகாரன் குஞ்சாலே நீ கேட்டோம். எவ்வளோ அவங்க கேட்டான்.
டேய் டேய் அப்பா எல்லாம் ஓகேமான ஆளுங்கடா உங்களை தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரிதான் எதாவது விஷயத்து எங்கெங்கடா வந்து புட்டு வச்சிருக்கீங்க அடங்காத காசி பெருகுலம் என்ன பேக்கரியில போய் யாருக்கு மடங்காத சிங்கங்கள் சிங்கங்கள் பந்தல் யார் காசி பேர் உங்க பாட்டு காசி பர் மாயவி மாயவி அவங்க பாட்டி நாங்க பிறந்தது நீங்க பிறந்தது எங்க தாத்தா தாத்தா யாரு யாரு காசிபர் காசிபர் எங்க அப்பா தேவேந்திரன் தேவேந்திரன் எங்க அப்பா தேவேந்திரன் காப்பா காக்கா அசுராதி கூட்டம் அசுராதி கூட்டம் அரக்கர் குலம் அரக்கர் குலம் அரக்கர் குலத்துல இருந்து இங்க இருக்கப்பட்டது அரக்கர் குலத்தை விடுத்து ஆமா தெய்வாக்கள் இடத்துல சேர்ந்தார் மும்மூர்த்தி இடத்துல ஐயா நாராயணா வைகுந்த வாசகா காத்திடும் மறந்தாமா பக்தரட்சகா இந்த அசுரர் கூட்டத்தை விட்டு உங்க இடத்துல சேர்ந்தா எனக்கு வெகுமதி உண்டு அப்படின்னு சொல்லி அடக்கத்துடன் வந்தார் வருகின்ற போது இந்த தேவர்கள் என்ன செய்வார்கள் இந்த அசுராதி கூட்டத்தில் இருந்து இங்க வருகிறாரு இந்த இந்திரன் அப்போ தேவேந்திரன் கிடையாது இல்ல இந்திரன் வருகின்ற போது வருவரவு கொடுத்து இந்த அரக்கர் கூட்டம் அகம் கொண்டு அடங்குது நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களா இந்த அரக்கர் கூட்டத்தை அழிக்கிறேன் உனக்கு உதவியாக நிற்கிறேன் நீங்க மும்மூர்த்தி இருக்கிறீங்க யார் விஷ்ணுவே சிவபெருமான் பிரம்மா 3 பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு 4வது பொறுமை கொடுத்தாங்க இந்த உலகத்தை நான் மறக்கூடிய அப்படின்னு கேட்கும் போது இந்திரனாக இருந்தவன் இந்த தேவர்கிட்ட வந்து சேர்ந்தபடியினால் தேவ இந்திரன் தேவருடைய அடிபாதத்தை விழுந்ததினால் தெய்வ இந்திரன் தேவேந்திரன் பெயரை வச்சு அவனுக்கு என்ன நாட்டை கொடுத்தாங்க என்ன நாடு அந்திர உலகம் பொன் உலகம் அந்திர உலகம் பொன் உலகம் இந்த உலகத்தை விடுத்து 32 படி கொண்ட பொன் சிம்மாதனம் இந்த பொன் சிம்மாதனம் கொடுத்தாலும் என்ன கொடுத்தது எங்க அம்மா யாரு பெரியம்மா இந்திராணி அவ என்னுடைய அம்மாவுக்கு பிறந்தவன் என் தம்பி ஒருத்தன் சத்ரஜியான இருக்கிறான் அவன் என் தம்பி எனக்கு அண்ணன் அவன் அப்படி இருக்க என்ன கொடுத்தாங்க என்ன காமதேன் கற்பக விருஷம் பட்டத்து வெள்ளையானை வஜ்ர வாளாயுதம் என்ன மாதர்களை கொடுத்தார்கள் நாட்டிய மாதர்கள் யார் பெயர் ஊர்வாசி ரொம்ப ஊற வச்சு எல்லாம் மாவாடி உதேசம் சொன்னாலும் சாம்பல்ல தான் வரலாம் ரொம்ப ஊர்வசை ரொம்ப ஊற வச்சா மறுபடியும் ரம்பை ஊர்வசி ஊற வச்சு ரம்பை ஊர்வசி மேனகை திலோதமை நாட்டிய மாதர்களை 4 பேர்களை கொடுத்தார் இந்த 4 பேர்களிலே நான் தான்டா ஃபர்ஸ்ட் ரம்பையினுடைய பிள்ளை எனக்கு நாடு கிடையாது நகரம் கிடையாது சீமை கிடையாது காந்திருவன் எனக்கு காந்திருவன் என்று பேரை சூட்டி விமானத்துல பறக்கணும் அதில் உலகத்துல பறக்கணும் அப்படி எங்க அப்பா கொடுத்தது ரம்பை வயிற்றில யான் பிறந்தேன் மன சித்ரஜானன் என்று பிறந்தான் அவன் யார் வயிற்றில ஊர்வசி வயிற்றில ரம்பை ஊர்வசியில இடத்திலே பிறந்தவன் 40 காணி நிலம் அவனுக்கு இருக்கப்பட்டது நாட்டிய மாதர்கள் 40 பேர் மூப்ப பெண்கள் 30,000 பெண்கள் அவனுக்கு கொடுத்துக்கிறாங்க எனக்கு வந்து யார் கும்பனி மேகனி என்ன நீ கும்பனி மேகனி எனக்கு கும்பனி மேகனி வச்சதை விட ஆடி ஆவடின்னு வச்சிருக்கலாம் என் பராக்கிரத்தை தெரியாது என்ன பத்தி இந்த உலகம் எப்படி இருக்கணும் காட்டாத ఎంత ధైర్యం ఉంటే నా ముందు వచ్చి నా ముందు నిలిచి నాకే చెప్తావు వచ్చే దుర్గాష్టమికి నీంత కాల్చి బూటగా చేసి నా పగో తీర్చుకోపోవాలి నా పేరు
ஒருவருக்கு நம்ம நாடகாரர் தவளை கால்ரவன் யாரா கமுங்களுக்கு போறதுயா கால்ல அடிச்சிட்டா நாடா கால்ல வந்து இது இதுல வேணாம் கொரோனா வந்து குக்கிடுச்சு கொரோனா வந்து குக்கிடுச்சு கோதுமை ரொட்டி வந்து நக்கிடுச்சு யாரடா வந்து கொரோனா வந்துச்சுன்னு ஊசி போடாம நான் ஒருத்தன் நீ ஒருத்தன் அப்படி இருக்க யான் பிறந்தது அத்திர உலகம் காந்திரவ வாசி என்னுடைய பெயர் இருக்கக்கூடிய காந்திரவன் எனக்கு பெயர் வச்சாருங்க அப்பா தேவேந்திரன் காந்திரவன் எனக்கு பெயர் காந்திரவன் இரண்டாவது பெயர் யார் வன சித்ராங்க சித்ரசேனன் என் உரிமையான இந்திராணிக்கு பிறந்தவன் யார் தெய்வலோகத்துக்கு அதிபதி இளவரசனாயிருக்கிறான் எங்க அண்ணா சித்ரசேனன். ஓ அவன் சித்ரசேனன், இவன் வன சித்ராங்கதன், நீங்க வந்து காந்திரவன். அறிந்தாயா என்ன பற்றி தெரிந்தாயா புரிந்தாயா அறிந்தாயா சோறு போட்டு கழித்தாயா வெங்காயத்தை உடித்து அடித்து இந்த உலகமே எப்படி இருக்கணும் தேவடியா முள்ளு அதுக்கு என்னடா பெயரு மறுபடியும் பெயர் என்ன பெயரு தேவடியா முள்ளு சொல்றியா முள்ளு பேரு என் பெயர் என்னுடைய அலங்காரம் என்னை கண்டா உலகமே எப்படி இருக்கணும் திசை என்பது எத்தனை? 4 திசை. எத்தனை கோணம்? 8 கோணம். எத்தனை திக்கு? 16 திக்குகள். புவனம் என்பது ஈராறு திருப்புவனம். எனக்கு கண்டா வானுலகம். ஆமா. கீழே 7 லோகம். ஆமா. மேலே 7 லோகம். அந்த ரெண்டு கண்டு நடிக்கிறவே. என் கூட வந்தா விசமங்களுக்கு ஆள் ஒரு போட்டு இருக்கிறவே. வேலைகள் யாரும் கிடையாது இதில். அதை போல எதிரிகள் சொல்லுவாங்க. நம்ம யாரு நாகலோகத்துக்கு சென்றான் பீமன். இருங்க. அவியாரசு கண்ணதாசன் மகன் பேசுறான். நம்ம இடத்துல யாரும் ஒரு மண்ணம் இதுல கிடையாது. அவனை தவிர துரியன் செய்த கொடூரமாறு நாக உலகத்துக்கு பீமனை கொல்லணும்னு ஆமா என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? தள்ளி கை விலங்கட்டு கால் விலங்கட்டு சுரங்க பாத வழியை நாகலோகம் தள்ளினார்கள். 1000 நாகங்கள் கடித்தது. 1000 நாகங்கள் கடித்து இவன் விழும்போது 10,000 நாகங்கள் மாண்டது. செத்த பிறகு இவன் யாருடைய பிள்ளை இருக்கலாம்? இவனை சாக வைக்கணும். இந்த நாகத்தை அழிச்சாரு. இவனுக்கு 1000 ஜாடி என்றால் என்ன? 1000 ஜாடி என்ன? கொப்பரோட பைத்துக்காரன்.
1000 கொப்பரை விஷத்தை கொடுத்தாங்களாம். நாகராஜன் காசி மன்னன் கொடுத்தாராம். அதை பூரா குடிச்சாங்களாம். யாரு? பீமா. பீமா குடிச்சிட்டாங்களாம். குடிச்சிட்டு போது இன்னும் தாகமா இருக்குதுன்னா சரி நாகத்தை எல்லாம் கடிக்க சொன்னாங்க. நாகமெல்லாம் கொட்டுச்சு. இன்னும் தாகம் நீங்க வரல. இல்ல. அப்புறம் இவனை சாக வைக்கணும்னா 8 மதம் பிடிச்ச யானைகளை பிடித்தாங்க. இந்த 8 யானையும் 11 யானையும் காலை தட்டி வீரி அப்படி அடிச்சாங்க. இந்த பஜம் பீமனுக்கு கஜம் கஜேந்திரம் என்றால் என்ன? என்ன யானை? யானை ஒரு சட்டைக்கு 8 யானை பலப்படுத்தவன். 8 16 யானை பலப்படுத்தவன் படைத்தவன். அது மாதிரி நாங்களோட மதுவா இருந்தவங்க. எங்களிடத்திலேவா? இல்ல அடிச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு வேணுமோ அடிச்சுக்கோ. அப்புறம் அடிச்சுக்கோ. ஆடாக்க ஓடுங்க அங்க அடிக்க மாட்டேன். கழுத்தா தருவேன். அப்படி இருக்கு. இன்று எங்களுடைய வனச்சோதனை நகர சோதனை அறியணும். நாங்க பறக்கிறது வனத்திலே இருந்து உடல ஒரு மாதிரியா இருக்குது. அதனால விமானப்புறம் எங்களுக்கு மேல பறக்கிறது தான். ஆமா. பூமியில ரதம் ஓட்டுறது இல்ல. உங்களாட்ட கார் ஓட்டுறது இல்ல. இந்த பஸ் இல்ல. எங்களது விமானப்புறவை. சார் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இங்கிருந்து தருமபுரிக்கு எழுதி கொடுத்தாங்க எங்க பாட்டிக்கு. இந்த ரோட்டுக்கு லட்சணத்துக்கு அவ போறதுக்குள்ள செத்தாலும் செத்துருவா. உங்க விமான புறவி கொஞ்சம் கூடுக்கணும். என் விமான புறவி உட்கார்ந்தவ பஸ்மா ஆயிடு சாம்பல் ஆகி விடுவேன். அது அவங்களுக்கு மட்டும் தான் பாய். அவங்களுக்கு மட்டும். சரிங்க. அப்படி இருக்கு. இந்த பூமண்டலத்தில் இருக்க மாட்டோம். நாங்க அந்தரத்துல தான் போகணும். பறக்கணும். எனக்கு என்ன பெயர்? என்ன பேர்? காந்திரவன். ஆகாய கந்திரவன். ஆகாயத்துல பறக்கக்கூடிய காந்திரவன். ஆமா. கந்திரவன். காந்திரவன்னா யாருக்கும் அடங்காதவன். கந்திரவன் பெயர் யாருக்கும் அடங்காத சிங்கம் காந்திரவன். அப்படி இருக்குது. என் மனைவி இருக்கிறாங்க. இவங்கள சிறசு சல்லாமத்தோட இங்க அமர்ந்து நான் விமானத்துல பறக்கணும். அதனால என் மனைவி பேர் தெரியுமா? சொன்ன என்ன பெயர்? ஒருத்து கும்பினிய ஒருத்து நேம்பினி. விளக்கம் சொல்லாம போறைய மன்னர் அழைத்திருக்கிறார் இன்று மகாசபை அப்படின்னு சொல்லி என் மனைவிடத்துல சொல்லி ராஜ்யசபை சீக்கிரம் கொண்டாடா. கோட்டம் நடந்தால் நான் கும்ப மாட்டேன். நாக்க முடிச்சு அறுத்துருவேன்.